ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கோங்கோ அடுக்கலை. நம்ம இன்னைக்கு டிராகன் பன்னீர் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் 200 கிராம்ஸ் பன்னீர் எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க சின்ன சின்ன சைஸாக. நான் இன்னைக்கு வீட்டிலேயே அரைச்ச மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க. இது பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன். உப்பு பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஆலிவ் ஆயில் இல்லாட்டி உங்ககிட்ட நீங்கள் எது குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அது சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மைதா பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கார்ன்ஃப்ளவர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு நான் சும்மா லேஸாக க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. இது பார்த்திங்கன்னா நான் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நான் இதில் பார்த்திங்கன்னா சோயா சாஸ் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். நிறையா சேர்த்த வேணால் அரை டேபிள் ஸ்பூன் போதும். இப்போது கடைசியாக கொஞ்சமாக, அதாவது 1 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி தெளிச்சுக்கோங்க. ஸோ தட் அந்த மாவெல்லாம் இதுக்கு மேலே கோட்டாக இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம பன்னீரில் மசாலாலாம் நல்லா கோட்டாகி வந்துடுச்சு. இனி இதை 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த பன்னீரெல்லாம் ஒன்று ஒன்று அதில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். இப்போது இதை நீங்கள் லைட்டாக இது ஒட்டாமல் லேஸாக இந்த மாதிரி திருப்பி விடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம போட்ட பன்னீரெல்லாம் நல்லா வெந்து மேலே வந்துச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ நம்ம இதையே எடுத்துடலாம். அப்படியே பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்தோடனே எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இனி எல்லா பேட்சும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பேனில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கோங்க. இப்போது இந்த எண்ணெய் காஞ்சோன்னே இதில் நம்ம முந்திரி சேர்த்துக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நான் ஒரு 10 முந்திரி எடுத்திருக்கேன். இதை நம்ம உடச்சி எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி கலக்கி விட்டுருங்க. ஸோ இது நல்லா வந்து உங்களுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இப்போது இது கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆனோன்னே நம்ம வந்து இதில் கொஞ்சமாக வந்து கடைசியாக கார்னிஷ் பண்ண எடுத்து வச்சுக்கலாம். இதில் நம்ம இப்போது பொடி பொடியாக நறுக்குன பூண்டு ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இது நல்லா நீங்கள் பொடி பொடியாக நறுக்கியிருக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது பூண்டு நல்லா வதங்கிருச்சு. நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது நம்ம வெங்காயம் வெந்துச்சுங்க. ஸோ இதில் வந்து நான் இன்றைக்கி வந்து ஒரு அரை கேப்சிகம் வந்து இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க. ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ நம்மளுக்கு கேப்சிகம் இது கொஞ்சமாக, அதாவது ஹாஃப் குக் ஆகிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். தண்ணி வந்து நீங்கள் ஒரு 1/4 டம்ளர் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நான் காஷ்மீரி சில்லி பவுடர் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட சில்லி பேஸ்ட் இருந்தால் கூட அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் சால்ட் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம ஃப்ரை பண்ணதுலேயும் வந்துட்டு சால்ட் ஆட் பண்ணியிருப்போம். அதனால இங்கே பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த கேப்சிகம் கொஞ்சம் வேகணும், அது வரைக்கும் நம்ம விட்டுறலாம். இப்போது நம்ம ஆட் பண்ண தண்ணி எல்லாமே பாருங்கள் நல்லா ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு கொஞ்சம் சாஸியாக வேணும்னா இன்னும் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கடைசியாக வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நம்ம தண்ணியில் கலக்கி இதில் ஆட் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து திக்காயிடும். ஸோ அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் உங்களுக்கு சாஸியாக வேணும்னா இந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் இந்த கேப்சிகம்லாம் நல்லா வெந்துடும். ஸோ நீங்கள் இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து குக் பண்ணணும். இல்லாட்டி வந்து உங்களுக்கு தண்ணி வந்து சீக்கிரம் வற்றி போயிடும். ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலான்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அந்த கேப்சிகம் வேகிற வரைக்கும் விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நான் 1 டீஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் எடுத்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ நம்ம இப்போ இந்த சாஸில் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் வந்து உங்களுக்கு இந்த சாஸ் வந்து நல்லா திக்காகி இந்த வெஜிடபிள்ஸ்லேயும் சரி நம்ம போடுற பன்னீர்லேயும் கோட் ஆகும். ஸோ இப்போ நம்ம இதையே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வந்து பொரிச்சு எடுத்திருந்த இந்த பன்னீரை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இது நீங்கள் இப்படியே கூட சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
இப்போ பாருங்கள், நம்ம இந்த சாஸில் இந்த பன்னீரெல்லாம் நல்லாவே கோட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம இதை ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு இறக்கி வச்சிடலாம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இது ரொம்ப சாஸியாக வேணும் அப்படின்னா, நம்ம வந்து கேப்சிகம் வேகிறப்ப தண்ணி ஆட் பண்ணோம்ல, அங்கே கொஞ்சம் 1 டம்ளர் அளவே நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கார்ன்ஃப்ளவர் வந்து கம்மி அளவில் சேர்த்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சாஸியாக கிடைக்கும். நம்மளோட சூப்பரான ட்ராகன் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுருந்தோம்ல நட்ஸை, அதை நீங்கள் கொஞ்சமாக பிடிச்சி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் ஆஃப் த டேங்க, இன்னைக்கு நம்ம வெங்காயம் அண்ட் கேப்சிகம் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா நான் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருப்பேன். நீங்கள் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக செஷ்வான் சாஸ் இல்லாட்டி உங்ககிட்ட சில்லி பேஸ்ட் இருந்தால் நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு கேஷ்யூநட் ஆட் பண்ணியிருந்தேன். நீங்கள் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணலாம்னா, வெள்ளை எள் இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட லைட்டாக வறுத்து அது நல்லா அந்த வெடிக்கிற சத்தம் வந்தோன்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பன்னீர் மேலே நீங்கள் கடைசியாக ஆட் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இந்த ரெசிபி உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இங்கே வர ஒயிட் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ தட் உங்களுக்கு உடனே அப்டேட்ஸ் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.